இந்த 3 பழக்கங்கள நீங்க நிறுத்துனீங்க அப்படின்னா, கண்டிப்பா அமைதியா இருக்க முடியும். 1 ஓவர் திங்கிங். அதாவது அதிகமா யோசிக்கிற ஒரு பழக்கம். 2வது மற்றவங்கள நெறைய பார்க்கக்கூடிய பழக்கம். 3வது நெறைய கேள்வி கேட்கிற பழக்கம். இந்த 3 பழக்கங்களையும் நீங்க நிறுத்துனீங்க அப்படின்னா, கண்டிப்பா அமைதியா இருக்கலாம். 1 ஓவர் திங்கிங். நம்ம மத்தவங்கள பத்தி நெறைய யோசிக்கிறோம். இல்ல ஜெனரலா மனிதர்கள பத்தியோ, இல்ல சிச்சுவேஷன்ஸ பத்தியோ ரொம்ப யோசிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா, கண்டிப்பா அமைதி இழந்துருவோம். நம்ம ஒரு விஷயத்த யோசிக்கிறோம் அப்படின்னா, சில விஷயங்கள் நம்ம யோசிக்கிறோம், அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம், செஞ்சிடுறோம். ஆனா சில விஷயங்கள மட்டும்தான் நம்ம நிறைய யோசிக்கிறோம். ஏன் அந்த விஷயங்களை நிறைய யோசிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு இமோஷன், ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்கு. அதை பார்த்து நான் பயப்படுறேன், இல்ல அதுல எனக்கு ஏதோ பாஸ்ட் மெமரி இருக்கு, இல்ல அந்த விஷயம் எனக்கு வந்துட்டு செட் ஆகல, இல்ல ஏதோ ஒரு டிராமா அதுல நடந்திருக்கு, இல்ல அதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அதனால தான் நம்ம ஓவர் திங்க் பண்றோம். எக்ஸாம்பிள், நீங்க ஜாப் போகணும், இல்ல ஒரு இன்டர்வியூ இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்போட ஏதோ ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை பத்தி யோசிப்பீங்க, ஓவர் திங்கிங் பண்ணுவீங்க. ஏன்னா அதுல ஏதோ ஒரு ஃபீலிங், ஒரு இமோஷன் கனெக்ட் ஆயிருக்கு. அதனால தான் நம்ம அதை பத்தி யோசிக்கிறோம். இப்போ ஓவர் திங்க்கு குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணு பாசிட்டிவா யோசிக்கணும். நம்ம நிறைய யோசிக்கிறோம் அப்படின்னாவே அங்க ஒரு நெகட்டிவா தான் அந்த தாட்ஸ் போகுது. நம்ம பாசிட்டிவா நிறைய யோசிக்க மாட்டோம். நீங்க பாருங்க, பாசிட்டிவா ஒரு விஷயம் யோசிச்சீங்கன்னா அது ரொம்ப கன்சைஸா இருக்கும் தாட்ஸ். ஒரு தாட் இல்ல 2 தாட் போட்டாவே உங்களுக்கு பவர் வந்துடும். ஆனா ஓவர் திங்கிங்ன்றது என்ன, நிறைய வீடான எண்ணங்கள் யோசிச்சிட்டே இருக்கும். அதுல எந்த எனர்ஜியும் இல்ல, இன்னும் கன்ஃபியூஷன் தான் ஆகும். இன்னும் நம்மளுக்கு என்ன ஆகும், இன்னும் நம்மளுக்கு டென்ஷன் தான் அதிகரிக்குமே தவிர அந்த எண்ணங்கள் மூலமா எந்த ஒரு பவரும் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்ல. அதனால சொல்லுவாங்க, ஓவர் திங்கிங்க குறைங்க, நிறைய யோசிக்காதீங்க, கம்மியா யோசிச்சாலும் பவர்ஃபுல்லா யோசிங்க. அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ். பாசிட்டிவ் தாட்டா நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா, பாசிட்டிவ் திங்கிங் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல பவர் இருக்கும். அப்ப என்ன ஆகும்? எக்ஸாம்பிள், இப்ப நான் ஒரு விஷயத்தை பத்தி நீங்க நிறைய யோசிக்கிறீங்க, ஏன்னா பயம் நிறைய இருக்குன்னா இது நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. எல்லாமே சரியாயிடும். நான் ரொம்ப தைரியமா இருக்கிறேன், எனக்கு எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும், என்னால ஃபேஸ் பண்ண முடியும் எல்லாத்தையும் அப்படின்னு நீங்க அதை ரீப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? அந்த ஓவர் திங்கிங் குறைஞ்சிரும். வெயிட் அண்ட் சி, பார்க்கலாம், செஞ்சு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம் அப்படின்னு நீங்க ஒரு பாசிட்டிவ் தாட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஓவர் திங்கிங் என்ன ஆயிடும்? குறைஞ்சிரும். அவங்கள நான் மன்னிச்சிடலாம், பரவாயில்ல, இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க பாசிட்டிவா நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஓவர் திங்கிங் என்ன ஆயிடும்? குறைஞ்சிரும். இந்த மாதிரி பாசிட்டிவா நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா நீங்க நிறைய யோசிக்கிற பழக்கத்தையே குறைச்சிருவீங்க. நம்பிக்கையை வளர்க்கணும். இன்னொன்னு செல்ஃப் அஷூரன்ஸ். நம்ம நம்மளுக்கே ஒரு மோட்டிவேஷனை, நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கணும். எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நம்ம கொடுக்கும் போது ஒரு தைரியம் வரும். அந்த தைரியம் என்ன பண்ணும்? ஓவர் திங்கிங்கை குறைச்சிரும். இது நம்ம ட்ரை பண்ணலாம், இந்த பழக்கத்தை, ஓவர் திங்கிங் பழக்கத்தை முடிக்கிறதுக்கு. 2வது பழக்கம் என்ன அப்படின்னா, நிறைய கேள்வி கேட்கிற பழக்கம். நம்ம என்ன பண்றோம்? எதிர்த்தாலும் கேள்வி. எந்த கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா ரிஜெக்ஷன் இருக்கு, எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் கேள்வி கேட்கிறேன், இல்ல ஏன் இதை செய்யறாங்க, இதை ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு நம்மளுக்கு நிறைய என்ன இருக்கு? எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கு. இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு நிறைய ஒரு ஒப்பீனியன்ஸ் இருக்கும். பாத்தீங்களா? இதுதான் பிலீஃப் சிஸ்டம் சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கு, நிறைய பிலீஃப்ஸ் இருக்கு அப்படின்னா தாராளமாவே என்ன ஆகும்? எதிர்பார்ப்புகள் அதிகம் வரும். ஏன்னா நான் இதுதான் கரெக்ட்னு நினைக்கிறேன், மத்தவங்களும் என்ன பண்ணணும்? இதே போல நடக்கணும். இதை போல நடக்கல அப்படின்னா அவ்வளவுதான். அப்ப சண்டை, இல்ல எனக்கு ஐ எம் நாட் ஹாப்பி, அவங்க மேல எனக்கு சந்தோஷமா இல்ல, அப்ப அமைதி போயிடும். நம்ம எவ்வளவு தூரம், இதுக்கு என்ன சொல்யூஷன்? இந்த பழக்கத்தை விடணும் அப்படின்னா ஹேபிட் ஆஃப் அக்செப்டிங் திங்ஸ் ஆஸ் தே ஆர். எது எப்படி இருக்கோ அதை ஏத்துக்கிற மனப்பான்மை வந்ததுனாவே ரொம்ப அமைதியா இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில. யார் என்ன பண்றாங்களோ அவங்க செய்யட்டும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஃப்ரீடம் நம்ம கொடுக்குறோம் அவங்களுக்கு அப்படின்னாவே எனக்கு நான் அமைதியோட ஃப்ரீடம் நான் கொடுக்குறேன்னு அர்த்தம். மற்றவங்க மட்டும், மனிதர்கள் மட்டும் இல்ல, சூழ்நிலைகளும் அதே போலதான். சிச்சுவேஷன்ஸும் எல்லாமே எனக்கு ஏத்த மாதிரி நடக்காது. எல்லாமே நான் ஏன் இப்படி நடக்குது, அப்படி நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? ரொம்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம மனசுடைஞ்சு போயிடுவோம். ஏன்னா எல்லா சூழ்நிலைகளும் எனக்கு ஏத்த போது நடக்க போறது இல்ல. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தான் நான் மாறணுமே தவிர எனக்கு ஏத்த மாதிரி சூழ்நிலை மாற போறது கிடையாது. இந்த ட்ரூத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாவே நான் அமைதியா இருக்க முடியும். டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ கேன் சேஞ்ச் அண்ட் வாட் ஐ கேன் நாட் சேஞ்ச். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே அமைதியா இருக்க முடியும். 3வது மற்றவங்களை பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம். மத்தவங்க என்ன செய்யறாங்க, மத்தவங்க என்ன சொல்றாங்க, அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குது, அவங்க கிட்ட இது இருக்கு, இது எனக்கு இல்ல, அந்த கம்பேரிசன். மற்றபடி ஜெனரலாவே நம்ம எனர்ஜி என்ன பண்றோம்? மத்தவங்க மேல நம்ம யோசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அமைதி இழக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க மற்றவங்களை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களை நீங்க கம்மியா பாக்குறீங்கன்னு அர்த்தம், இல்ல உங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்குதான் ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப், ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்கிரிப்ட், ஃபோக்கஸ் ஆன் யுவர் லைஃப் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா அப்பதான் அமைதியா இருக்க முடியும். ஏன்னா என் வாழ்க்கையில நான் ஃபோக்கஸ் பண்ணனாவே என்னோட எல்லா எனர்ஜி என்ன ஆகுது? என்னோட மேம்பாட்டுக்கு போகுது,
என்னோட வாழ்க்கையில நான் செய்யக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ், என்னுடைய உறவுகள் அது மேல போகும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அமைதி கொண்டு வர முடியும். ஏன்னா நான் என்னோட பெஸ்ட்டை செய்வேன். இப்ப மத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நான் ப்ரூவ் பண்ணணும் ட்ரை பண்ணுவேன். ஸோ ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னாவே என்ன ஆயிடும், அந்த எனர்ஜி கண்டிப்பா குறைஞ்சிரும். ஏன்னா மத்தவங்க நம்ம ப்ரூவ் பண்ணாலும் அவங்க ஏத்துப்பாங்களோ ஏத்துக்க மாட்டாங்களோ அது நம்ம கையில கிடையாது இல்லையா? அப்ப என்ன ஆகும், நம்ம அமைதி இழப்போம். ஸோ அதனால உங்க மேல நீங்க ஃபோக்கஸ் பண்ணி உங்க செல்ஃப் எஸ்டீமை நீங்க வளர்த்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பா அமைதியா இருக்க முடியும். ஸோ இந்த 3 பழக்கத்தை விட்டுட்டு அமைதியா இருக்கிறதுக்கு பழகலாம்.